ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஒரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 7th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த போலியான மந்திரவாதியை நம்ம ஹீரோயின் வந்து அஃபீஷியல்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால நடந்த எல்லா உண்மையும் வந்து ஹீரோவோட அன்னிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உண்மை தெரிஞ்சதும் அவங்க தன்னோட தப்பை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து அந்த நியூ பொசிஷன் வந்து ஏற்றுக்க போகிறான். அதான் அந்த புது பொறுப்பை வந்து ஏற்றுக்க போகிறான். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அவனை மதிக்காமல் ரொம்ப திமிர நடந்துக்கிறாங்க. அவங்க ராணியோட ஆர்டரை கூட வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஆஜின் வந்து அதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகுறான். இங்கே இருக்கிறவங்கன்னா ரொம்ப திமிரு பிடிச்சி ரொம்ப அகங்காரமாக வந்து நடந்துக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்த்து ஆஜின் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறான். ஹீரோவோட வீல் சேரை வந்து எப்படி சரியாக தூக்கணும், எப்படி அவர் வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இனிமேல் ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லாரும் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவான். அசிஸ்டன்ட் கவர்னர் பதவியில் இருந்த ஒரு அஃபிஷியல் வந்து அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஹீரோக்கு ரொம்ப எதிராக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இப்படி உடம்பு சரியில்லாத ஒருத்தனை வந்து சாதாரணமாக யாருமே வந்து கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வந்து எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து நடத்துவார். இதை பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கவர்னருக்கு வந்து கோவம் வருது. அவன் ஹீரோக்கு எதிராக பல விஷயத்தை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனோட அப்பா மட்டும் ஹீரோ ரொம்ப லைக் பண்ணுவார். அதனால் மகனை வந்து கண்டிக்கிறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து நீ விலகிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ நல்ல மனசோடு இருந்தால் உனக்கு உண்மையான அன்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் கவர்னர் மட்டும் மறுபடியும் ஹீரோக்கு எதிராக வந்து நடக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோ தன்னோட டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சில அஃபிஷியல்ஸ் வந்து கூட்டம் போட்டுட்ருப்பாங்க. இதனால் ஸ்டோரி இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து மாறப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே ஹீரோவோட அண்ணி வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தப்பான மனுஷங்களை வந்து நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வச்சு வருத்தப்படுறாங்க. கெட்டவங்க பேச்சு இப்படி நம்பி உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேன் நீ தம்பி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லைன்னா அந்த தப்பான எண்ணத்துலேருந்து வெளில வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் நான் உனக்கு வந்து ஒரு நன்றின்னு சொல்லணும், உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க மறுபடியும் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அதுதான் வழக்கம் போல் தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மோயு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போயிருக்காங்க. அங்கே சில குறும்புக்கார பசங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை மட்டும் ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பசங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பையன் இருப்பானே அவன் வந்து அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்புனா கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உண்மையிலே நம்ம ஹீரோயின் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு செஞ்சவங்க தான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்தா மட்டுமே போதும். இனிமேல் பிரச்சனை பண்ணால் அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பயப்படாமல் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க மறுபடியும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு துறவியோட பல்லக்கு வந்து அவங்க வந்துட்டு இருக்க வழியில் வருது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சரியாக அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். கடைசியில் நம்ம ஹீரோயினும் அப்புறம் இந்த மோயுவும் 2 பேரும் சாப்பிட நல்ல இடம் தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் கேப்டனில் வந்து பல பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு நல்ல ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும், அவங்கள பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆட்களையும் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சில ஆட்களையும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் மோயும் மட்டும் எல்லா ப்ளேம்ஸையும் வந்து நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருப்பான். ஆனால் யாருக்கும் பயப்படவே மாட்டேன், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருப்பான். ஆனால் சிச்சுவேஷன் இப்படி ஆகும் அப்படின்னு ஹீரோயின் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து யாரையோ தேடி கிளம்புறாங்க. அங்கே ஹீரோ வந்து தன்னோட திறமையை காட்டினதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து சூப் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சூப்பை பார்த்த ஹீரோயினுக்கு யாரோ ஹீரோவை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு டவுட் வருது. ஏன்னா சூடான அந்த சூப் வந்து நம்ம ஹீரோவோட வாயை வந்து சுற்றும். அதனால் வாய் வந்து வெந்து போயிருமா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஜின் வந்து ரொம்ப கவலைப்பட்டு உடனே ஹீரோ பார்க்கறதுக்காக அங்கே வரான். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வாயில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதை கேட்ட ஹீரோ வந்து மறைச்சு பார்க்குறான். இதை ஏன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து பரவாயில்ல, என்கிட்ட வாய்ப்புண்ணுக்கு வந்து மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மலையில் இருந்தப்ப இந்த மெடிசன் வந்து எப்போவுமே என் கூட தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா லீசங் மலையில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மருந்து எப்போவுமே என் கூட வச்சுருப்பேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அந்த மெடிசன் வந்து போட்டு விடுறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கும். 2 பேர்த்துக்கு இடையில அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து நல்ல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. உண்மையான காதல் இப்படி தான் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும் போல். இதுக்கடையில் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த சில்லுன்னு இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம
ஹீரோயின் வந்து ஹீரோவோட காலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அந்த லீஷியன் மலை இருக்குல்ல, அதில் ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறதுல அவர் ரொம்ப ஃபேமஸானவர். அதை பற்றி புக்கு கூட எழுதியிருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் வந்து அங்கே வரான். அதோட நம்ம ஹீரோயினோட சீனியர் டிசபிள் இருப்பான அந்த அவன் கூட அங்கே வரான். அப்போ அவன் சொல்கிறான், நானும் பல வருஷமாக வந்து கால் பிரச்சனையோட கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட்னால கிட்டத்தட்ட உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பொதுவாக நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஹீரோவோட ஃபேஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து தெரியவே இல்லை. அவனோட அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப விரக்தியாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. எல்லாரும் போனதுக்கப்புறம் இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அவனோட மனசில் அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. தன்னோட அந்த நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சரியாக நடக்கக்கூட முடியாத இன்னொரு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றியும் அந்த சின்ன பொண்ணை பற்றியும் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுஹாங் வந்து மனசுக்கு ஆறுதலாக தரக்கூடிய ஒரு சில மர்மமான பொருளை வந்து கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவளே சில ஃபீலிங்ஸ்னால சிக்கிக்கிறான். அவளோட நிலைமையை பார்த்தா எல்லாருக்கும் மனசே வலிக்கும். அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பிஸ்னஸ்னால் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அந்த கடையை அவங்களோட 10 அண்ணனுங்க சேர்ந்து அதில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போகும், ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும். இவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது என்னோட அம்மா என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருந்தப்ப யாரோ ஒரு மரத்துண்டை வந்து உடச்சி எடுத்துருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட சீனியர் டிசபிள் இருக்கான அவன் ஒரு மெய்டோடு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சீக்ரெட்டான லிங்க் இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஹீரோயின் திடீர்னு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போயிடுறாங்க. அங்கே போன உடனே யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போய் சீக்கிரமாக ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்கள சில பேர் துரத்திக்கிட்டே வராங்க. ஆனால் அதில் யாரோ அந்த வழியாக வந்து சீக்கிரம் ஓடுங்க, அவங்க உங்களாம் தேடிட்டு வராங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. அந்த ஆட்களும் தொடர்ந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. பயந்து போன நம்ம ஹீரோயின் உடனே உதவி கேட்டுகிட்டே ஓடி வராங்க, யாராவது காப்பாற்றுங்களேன்னு. அப்போ அங்கிள் சாம் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் கடையில் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தப்ப அப்போ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே அந்த பெரிய மனுஷனுக்கு ஆனி மேலே ஒரு விருப்பம் இருந்துச்சான். அந்த ஆனி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அப்புறம் நல்ல குணம் கொண்ட, அப்புறம் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தன்மை கொண்டவங்களாக இருந்தாங்களாம். அவங்க கூட யாராவது சாதாரணமாக கொஞ்சம் நேரம் பேசினாலே போதும், அவங்க கூட யார் பேசுகிறாங்களோ அவங்கள வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதே நேரத்தில் அந்த பெரிய ஆள் கோபத்தோட உள்ளே நுழைஞ்சிடுறான். ஒரு சின்ன விஷயம் பெரிய சண்டையாக மாறி கடைசியில் அவனை அங்கேருந்து துரத்தி அனுப்ப வேண்டிய மாதிரி நிலைமை வந்துடுது. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கொஞ்ச நாள் இந்த பேலஸ்ல நீ தங்கிக்கோமா, அதான் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அதை ஒதுக்குறத தவிர வேறு வழி இல்லை, வேறு போக்கடை இல்லைல்ல. அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்கு அங்கே வந்து ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போக வராரு. ஆனால் அங்கிள் சாம் ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டதுனால திரும்ப உள்ளே போகிறாரு. அதனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஏன் நைட் வந்து பேலஸ்லேயே வந்து தங்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பேலஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன அந்த கதையை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு அவங்கள வண்டியில் ஏற சொல்கிறாரு. அதே நேரத்தில் கேப்டனில் குரங்கு வித்தை காட்டிகிட்டு இருந்த சில குரங்குங்க வந்து தப்பிச்சு ஓடிடுச்சான். அதில் ஒரு குரங்கு நேராக நம்ம ஹீரோயினை நோக்கி பாயுது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குரங்குனா ரொம்ப பயம். இதுக்கு பின்னாடி ஏதோ பழைய சம்பவம் வந்து இருக்குது. உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து குரங்கை வெட்டுறாரு. குரங்கு ஓடி போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து போயிடுறாங்க, அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோ வந்து பதறி போய் சத்தமாக வந்து கூப்பிட்றாரு அவங்க பேரை சொல்லி. ஹீரோயின் வந்து மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கண்ணை திறந்த உடனே ஹீரோயின் வந்து எழுந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க இன்னும் பயத்திலே தான் இருக்காங்க. நைட்டு தூங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருப்பான். தூக்கத்தில் கூட ஹீரோயினுக்கு வந்து அதே குரங்கை பற்றின கனவு தான் வருது. திடீர்னு பயந்து எந்திரிச்சுக்கிறாங்க. அப்போ ஷூஹாங் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பயந்து போன ஹீரோயின் வந்து உடனே அவங்கள வந்து ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சூஹாங் சொல்கிறாங்க, எனக்கு குரங்கை பார்த்தா ரொம்ப பயம், பேலஸ் ஃபுல்லாக குரங்காக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி குரங்குனாலே பயம் இருந்தாலும் அவங்க சூஹாங்கை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சூஹாங் மட்டும் இல்லை உண்மையிலே குரங்கு வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதை நம்பாமல் இருந்தாலும் சூஹாங் ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நிழல் மாதிரி ஏதோ ஒன்று ரூமுக்கு வெளியில் ஓடி போகிறது போல தெரியுது. ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் அங்கே எதுவுமே தெரியல. ஆனால் மறுபடியும் திரும்பி பார்த்தப்ப நம்ம சூஹாங் காணாமல் போயிருக்கதை கவனிக்கிறாங்க. அதில் ஷாக்கான நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள தேடி வெளில ஓடுறாங்க. மயக்கம் வர மாதிரி இருந்தாலும் சூஹாங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ தனியாக நிற்கிறது மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுது. அவங்கள பார்க்க நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. விசித்திரமாக சூஹாங் எங்கே தெரிஞ்சாலும் அந்த பொண்ணோட லிங்க் ஆகிருக்க மாதிரியே அவங்களுக்கு வந்து தெரியுது.
சாதாரணமா சுஹாங் வந்து ரொம்ப பலவீனமா தான் இருப்பாங்க. ஆனா, இந்த நேரத்துல மட்டும் அவங்க வேற மாதிரி ரொம்ப தைரியமா வந்து நடந்துக்கிறாங்க. சுஹாங்க காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து திடீர்னு ஒரு புது பவர கொடுத்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே ரொம்ப மர்மமா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா, இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் ஏதோ இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. சுஹாங் சொன்ன விஷயம் வந்து உண்மையா இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. நானும் சுஹாங் மாதிரி ஏதோ ஒரு பழைய மெமரீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பேனோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு மோசமான இன்சிடென்ட் ரீசனா இந்த குரங்கு பயம் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுது. அந்த எண்ணத்தோட நம்ம ஹீரோயின் வந்து வெளில ஓடி போறாங்க. வெளில போனதும் மறுபடியும் நெறைய குரங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க கையில கிடைச்ச குச்சிய வச்சு அத விரட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளோ தொரத்துனாலும் அந்த குரங்கு அங்கருந்து போக மாட்டேங்குது. கடைசியில பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டைய எடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து அத யூஸ் பண்றாங்க. அப்பதான் ஒரு விசித்திரமான உண்மை வந்து தெரிய வருது. ஹீரோயின் குரங்குன்னு நினச்சி ஒரு வேலைக்காரன் மேலே கல்லை விட்டு எறிஞ்சிருவாங்க. இவ்வளவு நட்ட நடு ராத்திரியில இங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுலயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த குரங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிருது. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மாரி மாறிடுச்சேன்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் எதுவுமே புரியல. இத்தனை குரங்கு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ உடனே ஆட்களை கூட்டிட்டு அங்க வெளில வராரு. ஹீரோவை பார்த்த உடனே பயந்து போன ஹீரோயின் ஓடி போய் அவனை வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து குரங்குன்னா இங்கே நிறைய குரங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட ஹீரோ உடனே விசாரணைக்கு வந்து ஆள் அனுப்புறான். ஆனா பேலஸ் ஃபுல்லா தேடியும் ஒரு குரங்கு கூட கிடைக்கல. அதனால மத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் வருது. ஹீரோயின் மட்டும் நான் பார்த்தது உண்மைதான். நான் குரங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால அவங்க சொன்னது யாருமே நம்பவே இல்ல. அதனால ஹீரோயின் வந்து அமைதியா இருக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்ல. அவங்க இன்னும் பயத்தோட தன்னைத்தானே வந்து கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ வந்து கார்ட்ஸ் கிட்ட இனிமேல் ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எச்சரிக்கையோட பாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட அண்ணி வந்து ஹீரோயின் வந்து மீட் பண்ணணும்னு நெனச்சாலும், அந்த மீட்டிங் வந்து நடக்காம போயிரும். ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட ரூமுக்கு வந்து வராங்க. அங்க அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு. "லீஷன் மலையில இருந்தப்ப உனக்கு குரங்க பார்த்தா இந்த அளவுக்கு பயமாவா இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் உடனே ஆமா. அங்க நெறைய குரங்கு இருக்கும். அதுவும் ரொம்ப பிடிவாதமா, ரொம்ப மொரட்டுத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. பாஸ்ட்ல ஒரு குரங்கு வந்து அவங்கள ரொம்ப வந்து லைக் பண்ணுச்சாம். எப்பவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே தான் வருமாம். அது ஒரு தடவ நம்ம ஹீரோயின் வந்து கடிச்சு வச்சுருச்சாம். அந்த கடிச்ச காயம் இன்னும் அவங்க உடம்புல வந்து இருக்கு. இத கேட்ட ஹீரோ வந்து சுஹாங்கோட நிலைமையோட இந்த இன்சிடென்ட் வந்து லிங்க் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது ஹீரோயினோட மனசுல மறைஞ்சிருக்க அந்த கசப்பான, ரொம்ப பயங்கரமான அந்த மெமரீஸோட வந்து லிங்க் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுது. அன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆஜினும் மத்தவங்ககிட்டயும் ஹீரோயின் இருக்கிற இடத்த வந்து நல்லா பாதுகாக்கணும். ஒரு குரங்கு கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஆர்டர் போட்டுட்டு இருப்பான். ஹீரோ கிளம்ப போற நேரத்துல ஹீரோயின் வந்து அவன தடுத்து நிறுத்துறாங்க. எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருப்பாங்களாம். அத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவங்களுக்கு துணையா கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க மாரி டிசைட் பண்றான். அதனால ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்த ஹீரோ தெரியாம அப்படியே கொஞ்சமா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். அவனோட அந்த கேரிங் வந்து நாளுக்கு நாள் அப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. அதே நேரத்துல ஹீரோவோட கால் வலி மறுபடியும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரம் ஒரு துறவி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. அப்புறம் ஹீரோ தன்னோட ரூமுக்கு போனதும் ஆஜின் அவசரமா வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்றான். அடுத்த நாள் காலையில பேலஸ் முழுக்க நல்லா சோதனை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா கார்ட்ஸ் எல்லாரும் வந்து நாங்க எல்லா இடத்தையும் வந்து நல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா எந்த குரங்குமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து நான் குரங்க பார்த்தேன், உண்மையாவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நம்பவும் செய்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கப்ப, பிரின்ஸ் லியோட பேலஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வைட் பண்ணது யாரு அப்டின்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் வந்து இன்வைட் பண்ணது. அவங்க நம்ம ஹீரோயின படகுல ட்ரிப் கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இன்வைட் பண்ணத ஹீரோயின் கொஞ்சம் கூட மதிக்கல. இத கேட்டதும் நானா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களோட மெய்ட் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கிராம மக்கள் கவர்னர் அப்புறம் துறவிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில ஒரு அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளில வருது. சில செயல்கள வந்து செய்றதுக்கு கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அதான் தடை விதிச்சிருப்பாங்க. கேப்டன்ல மறுபடியும் குரங்கு காட்சி வந்து நடத்துறாங்க. ஆனா, அதனால ஏற்பட்ட பிரச்சனைக்கான நஷ்டஈட்ட ஹீரோ ஏற்கனவே வந்து குடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்டர்ஸ்க்கு தேவையான அந்த இழப்பீடையும் வந்து குடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல ஹீரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஹீரோயினோட மைண்ட் ரிலாக்சேஷன் தான். அதனால ஹீரோயின வந்து ஹாப்பியாவும், ப்ரொடக்டிவாவும் வச்சிருக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்கு திரும்பி வந்து ஹீரோயினோட காயத்துக்கு அந்த தழும்ப வந்து மறைக்கிற அந்த க்ரீம் வந்து இருக்கும்ல, அத வந்து போட்டு விட்டுருப்பான். இதுக்கு முன்னாடி குரங்கு கடிச்ச காயம் இன்னும் இருந்ததுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ அந்த மெடிசன வந்து தடவிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பழைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கதைய கேட்டா ஹீரோயினுக்கு வந்து பழைய மெமரீஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது
அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசனை கண்டினியூவாக யூஸ் பண்ணால் காயத்தினால் ஏற்பட்ட அந்த தழும்பு வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிய வருது. அதை கேட்ட ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியா அப்படின்னா இன்னொரு ஜாடி மருந்து வேணும், வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேற ஒருத்தர் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. அப்போ சுஹாங்கோட பேர் வந்து சொல்கிறாங்க. சுஹாங் தான் அந்த மருந்து போக போகுது. அந்த பேரை கேட்ட உடனே ஹீரோ வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சுஹாங்கும் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் வளர்ந்தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மாதிரி சுஹாங்கையும் ஒரு குரங்கு கடிச்சு வச்சிருச்சுன்னு. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு வந்து சில விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்குது. 2 பேத்தோட அந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மெடிசனை வந்து நான் சுஹாங்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோவோட மனசில் இன்னொரு டவுட் வருது. ஹீரோயினுக்கு சுஹாங் இல்லாமல் இன்னும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து வேணும்னா ஆஜின் கிட்ட வேணால் கேளுங்களேன், அவனுக்கு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜின் சில பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்ன அந்த லிஸ்ட்டில் சுஹாங்கோட பேர் வந்து இருக்கும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் வந்து முழுசாக முடியல. சில கேள்விக்கு இன்னும் பதிலே இல்லாமல் இருக்குது. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் என்ன மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.